Student, welcome to our Freddy Study World. NCERT Class 10 Maths, first lesson Real Numbers, exercise 1.2 ல இருக்க first sum தான் நம்ம பார்க்க போறோம். Prove that root 5 is irrational. So, root 5 irrational அப்படின்னு வந்து prove பண்ண சொல்றாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னா contradiction மெத்தட் யூஸ் பண்ணி ஸோ ஓகே contradiction மெத்தட் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து இதை வேறுபடுத்துறோம் இல்லையா? இப்போ ரூட் 5ங்கிறது இரேஷனல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரூட் 5 ரேஷனலாக அசியூம் பண்ணிக்க போகிறோம். அசியூம் பண்ணிட்டு லேட்டராக என்ன பண்ணணும்னா இதை இரேஷனல்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் வந்து கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? அதாவது வேறுபடுத்துறது. சொன்னது ஒன்று, லாஸ்ட்டாக நம்ம ப்ரூவ் பண்ணுறது ஒன்று. ஸோ இதை தான் வந்து கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வாங்க ப்ரூவ் பண்ணலாம். பை யூசிங் த மெத்தட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகே, கான்ட்ரடிக்ஷன். ஸோ அது மூலிமா என்ன பண்ணுறோம்? தட் அஸ்யூம் என்னவா அஸ்யூம் பண்ணிக்கிறோம்? ரூட் 5 இஸ் அ rational. rational number. ஓகே, இதை நம்ம ரேஷனல் நம்பர்னு அசியூம் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ரேஷனல் நம்பர்னா என்னன்னு நம்ம பார்த்துருப்போம். ரேஷனல்னா என்ன? ரேஷனல்னா பி பை கியூ ஃபார்மேஷனில் இருக்கும் ஒன்று. ஓகே, இந்த பியும் கியூவும் ஒரு இன்டீஜராக இருக்கும். ஓகே, வந்து கியூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகே, தென் பி அண்ட் கியூ கோ பிரைமாக இருக்கும். அது என்ன கோ பிரைம்? க்ரோ பிரைம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் இடையில பி கியூ, அதாவது ரெண்டு நம்பருக்கு இடையில காமன் ஃபேக்டர் இருக்காது. அதாவது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 10/4 அப்படின்னு இருக்குன்னா இது வந்து ரெடியூஸ் பண்ணாமல் இருக்குது. இதுக்கு காமன் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அந்த காமன் ஃபேக்டரை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ 2 வருமா? 2 2s are 4, 5 2s are 10ன்னு வரும். 5/2. ஸோ இது வந்து அவ்வளோதான். இதுக்கு மேலே ரெடியூஸ் பண்ண முடியாது. இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்குது. 5க்கும் 2க்கும் இடையில காமன் ஃபேக்டர் இல்லை. ஸோ இதை தான் வந்து கோப்ரைம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, ரூட் 5 is equal to நம்ம ரேஷனல் நம்பர்னு அசியூம் பண்ணிட்டோம். அதாவது பி பை கியூ. தென் இந்த கியூ இந்த சைட் கொண்டு வந்துடலாமா? ரூட் 5q is equal to p. இப்போ போத் சைடு வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். சாரி, ஸ்கொயர் both sides. ஓகே, போத் சைட் ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன ஆகும்? பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் அடி ஆயிருமா? அப்போ 5p q ஸ்கொயர்னு வருமா? 5q ஸ்கொயர். இதை வந்து 5q ஸ்கொயர்னு வரும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்க, பி ஸ்கொயர் வந்து என்னவா இருக்கு? 5ஓட மல்டிபிள்ஸாக இருக்கு. பி ஸ்கொயர் வந்து என்னவா இருக்கு? மல்டிபிள் ஆஃப் 5. ஓகேவா? அப்போ பி ஸ்கொயர் இஸ் மல்டிபிள் ஆஃப் 5. அப்போ பி இஸ் ஆல்சோ மல்டிபிள் பை 5. is also multiple of 5. கரெக்டா? இப்போ பி ஸ்கொயர் வந்து ஒரு 5ஓட மல்டிபிள் ஆஃப் 5 இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 5ஆல டிவிசிபிள் ஆகுமா? பி வந்து therefore p ஸ்கொயர் is also divisible by 5. ஓகே, பி ஸ்கொயர்டு வந்து மல்டிபிள் ஆஃப் 5னா பியும் மல்டிபிள் ஆஃப் 5 தான் இருக்க முடியும். அப்போ 5ஆல மல்டிபிள் ஆகுதுன்னா கண்டிப்பாக 5ஆல டிவிசிபிள் ஆகும். பி ஸ்கொயர்ட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 5. பி இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 5. ஓகேவா? அப்போ பி இஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் 5 சம்திங். ஸோ சம்திங்கிறனால நான் இசட் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ஃப்ரம் 1, அதாவது நம்ம ஈக்குவேஷன் 1ல இருந்து பி ஸ்கொயர்டு என்னது? 5q ஸ்கொயர்னு இருக்கா? ஸோ பி ஸ்கொயர்டுக்கு பதிலாக இதை போட்டுக்கலாம். 5z ஹோல் ஸ்கொயர்ட்
then 5q squared. ஓகேவா? இப்போ 25z square equal to 5q squared. then வந்து இதுவும் அடி ஆயிருமா? அப்போ 5z squared equal to q squared. இப்போ பார்த்தோன்னா q squared is equal to 5z squared வந்துருச்சா? from 1. ஓகே, ஈக்குவேஷன் 1லேருந்து வந்து 5z ஸ்கொயர்டை வந்து நம்ம, அதாவது ஈக்குவேஷன் 1ல் என்ன இருந்துச்சு? p squared is equal to 5q squared இருக்குமா? ஸோ இந்த p ஸ்கொயர்டுக்கு பதிலாக 5z ஸ்கொயர்டை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதனால் இது அப்படியே எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஸ்கொயர் பண்ணியில் 25z ஸ்கொயர் வரும். இது அப்படியே இருக்கும். இப்போ வந்து இதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 5z ஸ்கொயர் ஈக்குவல் டு q ஸ்கொயர் இருக்கும். q ஸ்கொயர் ஈக்குவல் டு 5z ஸ்கொயர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் q ஸ்கொயர்டு வந்து என்னவா இருக்கு? 5 மல்டிபிள் ஆஃப் 5. ஓகே, q ஸ்கொயர்டு இஸ் அ multiple of 5. ஓகேவா? and q is also multiple of 5. q ஸ்கொயர்டு வந்து மல்டிபிள் ஆஃப் 5 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக qவும் மல்டிபிள் ஆஃப் 5 தான் இருக்கும். ஓகேவா? ஒரு நம்பர் வந்து 5ஆல மல்டிபிள் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது 5ஆல டிவிசிபிளும் ஆகும். ஓகேவா? அப்போ therefore q is also divisible by 5. இப்போ இதை வந்து நம்ம 2ன்னு வந்து டினோட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் செகண்ட்னு வச்சுக்கலாம். இப்போ 1லையும் 2லையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 வந்து இதுதான் 1 இல்லையா? ஸோ 1லையும் 2லையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா p ஸ்கொயர்டும் divisible by 5 வருது, q ஸ்கொயர்டும் divisible by 5 வருது. அப்போ p by q ஃபார்மேஷன் நம்ம வந்து ரேஷனல் நம்பர்னு அசியூம் பண்ணோம் இல்லையா? p by q ஃபார்மேஷன் ரேஷனல் அப்படின்னு அசியூம் பண்ணோம். ஸோ ரேஷனல் நம்பர் அப்படிங்கல இது கோப்ரைமாக இருக்கும். ரெண்டுக்கும் இடையில காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து நம்ம அசியூம் பண்ணது. ஆனால் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது வந்து இதுவும் divisible by 5, இதுவும் divisible by 5ன்னு வந்திருக்கா? ஸோ இது வந்து கோப்ரைம் கிடையாது. இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் 5 இருக்கு. therefore from 1 and 2 it's also a 1 and 2 root 5 root 5 is a irrational number. ரேஷனல் கிடையாது. செகண்ட் சம் தான் பார்க்க போறோம் இல்லையா? prove that 3 plus 2 root 5 is an irrational number. ஓகே, 3 plus 2 root 5 அப்படிங்கறது வந்து irrational number அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்துருப்போம். root 5 is a irrational numberன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க, பண்ணியிருப்போம். ஓகேவா? அதே மெத்தட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். இப்போ பார்த்தோம்னா 3 plus 2 root 5ன்னு இருக்கு. இந்த root 5ங்கிறது ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம irrational அப்படிங்கறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வந்து we know that நம்மளுக்கு ஆல்ரெடி இப்போ வந்து என்ன தெரியும்? root 5 அப்படிங்கிறது irrationalனு தெரியும். இந்த சம் வந்து எந்த இடத்துல கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த சம்மை போடணும். இப்போ வந்து ஷார்ட் கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னா இதை வந்து root 5 நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. we know that அப்படின்னு போட்டு root 5 is an irrational number அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க இந்த இதை வந்து ப்ரூவ் பண்ணலாம். இல்லை பிக் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா root 5 வந்து irrational நம்பர்னு ப்ரூவ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? ஓகே, 3 plus 2 root 5 இதை வந்து irrational நம்பர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இதுக்கு வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணி போடுவோம்? ஸோ ஆல்ரெடி நம்ம root 5 வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் எப்படி பண்ணணுமோ அதே மெத்தட் தான் இதுலையும் பண்ண போகிறோம். அதாவது கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் by using the method of contradiction. Method of contradiction. ஸோ வந்து கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும்னா
அஷ்யூம் தட் நம்ம இதை வந்து என்னவா அஷ்யூம் பண்ணிக்க போறோம், கொடுத்துருக்க நம்ம அதாவது கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதை வந்து வேறுபடுத்தி, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, இதை வந்து இர்ராஷனல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதை ஃபர்ஸ்டே என்னவா அசியூம் பண்ண போறோம், ரேஷனல்னு அசியூம் பண்ண போறோம். ஓகே, assume that 3 plus 2 root 5 is a rational number. ஓகே, நம்ம ரேஷனல் நம்பர்னு அசியூம் பண்ணிட்டோம் இல்லையா. நம்மளுக்கு ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்ன தெரியும், பி பை கியூ ஃபார்மேஷன்ல இருக்கும். இது மெயின் சைட்ல எழுதிக்கங்க. தென் வந்து பியும் கியூவும் இன்டீஜரா இருக்கும். தென் என்ன தெரியும்னா பி கியூ வந்து கோ பிரைமா இருக்கும். கோ பிரைமா இருக்கும். ஸோ கோ பிரைம்னாலும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கோ பிரைமுங்கிறது ரெண்டு நம்பருக்கு இடையில, இப்போ 2 5 இருக்குன்னா இது ரெண்டுக்கும் இடையில வந்து காமன் ஃபேக்டர் இருக்காது. ஓகே, சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும், காமன் ஃபேக்டர் இருக்காது. இதுதான் வந்து கோ பிரைம். ஓகே, இப்போ வந்து 3 பிளஸ் 2 ரூட் 5 நம்ம வந்து ரேஷனலாக அசியூம் பண்ணிக்கிட்டோம் இல்லையா. ஸோ பி பை கியூ இல்லை ஏ பை பி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ரூட் 5 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த 3 அந்த சைடு கொண்டு போவோம். இப்போ 2 ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு பி பை கியூ மைனஸ் 3ன்னு வரும். ஓகேவா, தென் வந்து ரூட் 5 வச்சுட்டு இந்த 2 அங்கே கீழே கொண்டு போயிடலாம். ஸோ அப்புறமா கூட கொண்டு போகலாம். இங்கே ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பி மைனஸ் 3q பை கியூ. ஓகேவா, இப்போ ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு p minus 3q by 2q. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆல்ரெடி என்ன தெரியும், ரூட் 5ங்கிறது நமக்கு we know that root 5 is an என்னது irrationalனு தெரியும் இல்லையா, irrational number. பிக் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா அந்த ரூட் 5 இர்ரேஷனல்ங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க. இல்லை இது வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. அப்படி ஷார்ட் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரூட் 5 இஸ் அன் இரேஷனல் அப்படின்னு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ வந்து இரேஷனல் ஆர்ஹெச்எஸ் சைடு பார்த்தோம்னா இரேஷனல், எல்ஹெச்எஸ் சைடில் வந்து இரேஷனல் இருக்கு. இந்த சைடு பார்த்தோம்னா பி ஒரு இன்டீஜர். ஓகேவா, கியூவும் ஒரு இன்டீஜர். ஒரு இன்டீஜரோட ஒரு இன்டீஜரை சப்ட்ராக்ட் பண்ணாலும் அதுவும் இன்டீஜராக தான் இருக்க முடியும். ஒரு இன்டீஜரோட ஒரு இன்டீஜரை வந்து எந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணாலும் அதுவும் இன்டீஜர் தான். ஓகேவா, ஸோ அப்போ இந்த சைடு இருக்கிறது என்னது பி பை கியூ அப்படிங்கிறதுன்னு சொன்னோம். ஸோ அப்போ இது வந்து ரேஷனலாக தான் இருக்க முடியும். இது வந்து இர்ரேஷனல். ஸோ ரேஷனல் இந்த சைடு ரேஷனலும் இந்த சைடு இர்ரேஷனலும் இருக்க முடியாது. ஸோ இது வந்து ஈக்குவலாக இருக்க முடியாது. ஓகேவா, ஸோ அப்போ இது வந்து our assumption, therefore our assumption was wrong. அதாவது கான்ட்ரடிக்டா வந்திருக்கு. ஓகேவா, ஆப்போசிட்டா வந்திருக்கு. thus 3 plus 2 root 5 is an irrational. தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ப்ரூவ் தட் ஃபாலோயிங் இர்ரேஷனல் நம்பர். ஆல்ரெடி நம்ம இது வரைக்கும் போட்ட சம் தான். ரூட் 5 வந்து இர்ரேஷனல் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் சம்மில். இப்போ 1 பை ரூட் 2 இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதே மெத்தட் தான், சேம். நம்ம வந்து கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கத இர்ரேஷனல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை ரேஷனலாக அஷ்யூம் பண்ணிட்டு இதை வந்து இர்ரேஷனல் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா, by using the method of contradiction.
assume that என்ன assume பண்ண போறோம் 1/2 is a rational number. ஓகே ரேஷனல் நம்பர்னா என்ன p/q ஃபார்மேஷன்ல இருக்கும் pயும் qயும் ஒரு இன்டீஜரா இருக்கும் ஓகே அண்ட் கோப்ரைமா இருக்கும் ஓகே ஸோ 1/√2 1/√2 அப்படிங்கிறத வந்து நம்ம ரேஷ்னல்னு அசியூம் பண்ணிக்கிறோம் தென் வந்து இது நம்ம இந்த q இந்த சைடு கொண்டு போயிடுவோம் இந்த √2 அந்த சைடு கொண்டு போயிடுவோம் ஓகேவா ஸோ q is equal to √2 p ஸோ வந்து இன்டீஜர்ஸ் இர்ரேஷனல்ஸ்லாம் நம்மளுக்கு இர்ரேஷனல் எதுன்னு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் √2 வந்து ஒரு இர்ரேஷனல் அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஷார்ட் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணாமல் நம்மளுக்கு வி நோ தட் √2 இஸ் ஏ இர்ரேஷனல் அப்படின்னு வந்து போட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ √2வை ஒன் சைடாக கொண்டு வந்துக்குவோம் ஒன் சைடாக கொண்டு வந்தோம்னா q/pன்னு இருக்கும் சரி ஓகே நம்ம பார்த்தோம் அப்படின்னா √2 அப்படிங்கிறது இர்ரேஷனல் அப்படின்னு தெரியும் we know that okay we know that √2 is an irrational it's a irrational number so LHS வந்து என்னவா இருக்கு irrational இருக்கு RHS rational இருக்கு அதாவது கான்ட்ராடிக்டா இருக்கு ஆப்போசிட்டா இருக்கு சேமா வந்து இல்ல அப்ப இது வந்து என்னவா இருக்கும் இது நம்மளோட அசம்ஷன் வந்து ராங்கா இருக்கும் நம்ம வந்து என்ன அசியூம் பண்ணி வச்சிருக்கோம் ரேஷனல்னு அசியூம் பண்ணி வச்சிருக்கோம் ஆனா இது வந்து ரேஷனலா இல்ல இந்த சைடு ரேஷனலா இருக்கு இந்த சைடு இர்ரேஷனலா இருக்கு சோ அப்போ நம்மளோட அசம்ஷன் இஸ் என்னது our assumption is wrong கான்ட்ராடிக்டா இருக்கு நம்மளோட அசம்ஷன் ஓகேவா therefore thus 1/√2 is a irrational number ஓகே நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் 7√5 இதை வந்து irrational அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே சேம் அதே தான் பை யூசிங் த மெத்தட் ஆஃப் assume that 7√5 is an rational p/q p and q are integer and p and q are coprime ஸோ √5ங்கிறது நம்மளுக்கு இர்ரேஷனல் அப்படிங்கிறது தெரியும் ஸோ ஒன் சைடு இர்ரேஷனலை வச்சுட்டு அனதர் சைடு இன்டீஜர்ஸ்லாம் வந்து கொண்டு போயிடலாம் ஓகேவா ஸோ √5 இங்கிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா p/7qன்னு வருமா ஓகே இங்கே வந்து p/q ஃபார்மில் இருக்குது ஒரு இன்டீஜரோட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணனா கிடைக்கிற நம்பரும் இன்டீஜராக தான் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த சைடு இர்ரேஷனல் இருக்கு we know that √5 என்னன்னு நம்மளுக்கு தெரியும் is an irrationalனு தெரியும் ஓகேவா √5 is an irrational number
ஸோ எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் வந்து என்னவா இருக்கு? எல்ஹெச்எஸ் இஸ் irrational. ஆர்ஹெச்எஸ் என்னவா இருக்கு? பி பை கியூ ஃபார்மேஷன்ல இருக்கா? ஸோ ஆர்ஹெச்எஸ் இஸ் ரேஷனல். ஸோ இது எப்படி இருக்கு? ஃபுல்லா கான்ட்ராடிக்ட், ஆப்போசிட்டா இருக்கு. கான்ட்ராடிக்டா இருக்கு, சேமா வந்து இல்ல. ஸோ thus 7√5 is a irrational number. ஓகேவா? ஓகே, இதான் இந்த சம்மோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் சம் பார்க்கலாம். 6 plus root 2. ஓகே, இதே சேம் மெத்தட் தான். நம்ம வந்து யூசிங் த மெத்தட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் மெத்தட். ஸோ பை யூசிங் த மெத்தட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் என்னவா அஸ்யூம் பண்றோம்? Six plus root 2 is an rational. So 6 plus root 2 is equal to p by q. ஓகே, இந்த ரூட் 2 இந்த சைடு வச்சுட்டு மற்றெல்லாம் அங்கிட்டு கொண்டு போகலாம். ஓகேவா? p by q minus 6. p minus 6q. p minus 6q by 6 அப்படின்னு வரும். இங்கே ரூட் 2. ஓகே, இங்கே ஒரு இன்டீஜரோட ஒரு இன்டீஜரை சப்ட்ராக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு இன்டீஜர் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ வந்து இது இன்டீஜர், மேலே உள்ளதும் ஒரு இன்டீஜர், கீழே உள்ளதும் ஒரு இன்டீஜர். ஸோ இன்டீஜர் வந்து பி பை கியூ ஃபார்மேஷனில் இருக்கு. ஸோ இது வந்து ரேஷனல் நம்பர். ரூட் 2 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ரூட் 2 அப்படிங்கிறது வந்து we know that root 2 is an irrational number. So RHS சைடில் irrational, RHS சைடில் rational. ஸோ சேமா இல்லை, கான்ட்ரடிக்டா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ இஸ் a irrational number. LHS is rational, sorry, irrational. RHS is a rational. Therefore, our assumptions was wrong. Thus 6 plus root 2 is an irrational number. Okay, இதான் சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.